ஏன் என் குழந்த ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் என் குழந்த படிக்க உட்கார மாட்டேங்கிறாங்க? ஏன் படிக்கிறதுங்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அதை செகண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்க படிக்கும்போது அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறது, இல்லை நீ படித்து முடிச்சிட்டின்னா நான் உனக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை விட அந்த குழந்தைங்க படிக்கும்போது அவங்க கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நிறைய இடங்களில் இந்த மிஸ்டேக் பண்ணும். சில பேரண்ட்ஸ் சொல்லவும் செய்வாங்க, எனக்கு 2வது பையன் இருக்கான், நான் அவனை பார்க்க தான் டைம் இருக்குது, இல்லை நான் அப்போ தான் நான் குக்கிங் பண்ணோம், ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அவளை படித்து முடிச்சிட்டின்னா உனக்கு நான் பார்க்க வச்சுட்டு போகிறேன், இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் ஏதாவது சொல்லுவேன், ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ணி ஒர்க்கை முடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இருந்தால், ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங்கில் நம்மளோட ப்ரெசன்ஸ் அந்த குழந்தை கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தைக்கு எது தெரியும் எது தெரியாது, எதில் கஷ்டப்படுறா அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டு, ஹோம்ஒர்க் நோட்டு, புக் பேக் எக்ஸசைசஸ் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா, அவங்களுக்கு அது தெரியுதா, இல்லை மிஸ் எழுதி போகிறத அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே வழி அவங்க படிக்கும்போது அவங்க கூட நம்ம உட்கார்றது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் மெத்தடு. பட் சில இடங்களில் ப்ராக்டிக்கலாக இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங், அதாவது குழந்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த சப்போர்ட் தேவைப்படாது. தே கேன் மேனேஜ் தேர் ஒர்க். அது வரைக்கும் நம்ம தான் சப்போர்ட் அவங்களுக்கு விளையாடுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். மதரோ யாரால அந்த டயத்துல இருக்க முடியும், அவங்க அந்த குழந்தைக்கு ஹோம்ஒர்க் செய்யும்போது பக்கத்துல உட்காந்து என்ன பண்றாங்க வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஸ் நம்மளோட டயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ படிக்கிறது